மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைத்தளத்தில் உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் உறுப்பினர்கள் ஆகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் ஆக்சிலரி வெர்ப்ஸ் துணை வினை சொற்களில் மோடல் ஆக்சிலரிஸ் குணாதிசய துணை வினை சொற்கள் மோடல் ஆக்சிலரிஸ் குணாதிசய துணை வினை சொற்களில் கேன், குட் என்ற இந்த இரண்டு துணை வினை சொற்களின் பயன்கள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள். Auxiliary verbs part 2 பாகம் 2. 10 uses of can, 8 uses of could. Can என்ற auxiliary வினைச்சொல்லின் துணை வினைச்சொல்லின் 10 பயன்களையும் could என்ற துணை வினைச்சொல்லின் 8 பயன்களையும் இன்றைய பாடத்தில் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். படக்காட்சி 201 நாள் 4/11/2023. Auxiliary verbs part 2. The modal auxiliaries can, could, may, might, shall, should, will, would, must, ought. இந்த வினைச்சொற்களில் இன்று can மற்றும் could என்ற இரண்டு வினைச்சொற்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இவற்றினுடைய பயன்கள் என்ன பாருங்கள். CAN இந்த வினைச்சொல்லின் துணை வினைச்சொல்லுக்கு இரண்டு உச்சரிப்புகள் இருக்கின்றன. ஒன்று கென். இந்த CANக்கு உச்சரிப்பு இல்லாத இடத்தில் இதை கென் என்று உச்சரிக்க வேண்டும். இதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடங்களில் தான் கேன் என்று உச்சரிக்க வேண்டும். கென், கேன் என்ற இரண்டு உச்சரிப்புகள் இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் நாம் பொதுவாக இதை ஒரு துணை வினைச்சொல்லாக பயன்படுத்துகின்ற பொழுது கென் என்ற உச்சரிப்பை தான் நாம் கொடுக்க வேண்டும். பாருங்கள். கன் முடியும், இயலும். இந்த கன் என்ற கேன் என்ற வினைச்சொல்லின் துணை வினைச்சொல்லின் தமிழில் பொருள் முடியும், இயலும் என்பதுதான் தமிழில் அதனுடைய பொருள். கேன் யூஸ்வலி எக்ஸ்பிரஸஸ் எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு மனிதனுடைய தன்மை, இயலக்கூடிய அவனுடைய திறமை, தன்மை, இயல்பு, தகுதி, இதை பற்றி, அதாவது எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி, அந்த திறமை அல்லது தகுதி பற்றி இந்த கேன் என்ற வினைச்சொல் குறிக்கிறது. ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர், இந்த ஆற்றை என்னால் நீந்தி கடக்க முடியும். ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். ஐ கேன் ஒர்க் தி சம், இந்த கணக்கை என்னால் செய்ய இயலும். கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ், இந்த பெட்டியை உன்னால் தூக்க இயலுமா? இதுதான் இந்த கேன் என்ற துணை வினைச்சொல்லின் பயன்கள். இப்ப பாருங்க. Uses of can. Can be used for all persons in the present and future. அதாவது present tense, future tense, நிகழ்காலம், எதிர்காலம், இந்த இரண்டு காலங்களிலும் மூன்று இடங்களுக்கும், தன்னிலை, முன்னிலை, படத்தை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த மூன்று இடங்களிலும் இந்த கேனை பயன்படுத்தலாம். நிகழ்காலம், எதிர்காலம், இந்த இரண்டு காலங்களிலும் மூன்று இடங்களிலும் இந்த கேன் என்ற துணை வினைச்சொல்லை பயன்படுத்தலாம். பாருங்க. நெகட்டிவ், இந்த கேனுடைய நெகட்டிவ் கனாட், அதனுடைய சுருக்கம் கான். பாருங்க, கான், கனாட் அல்லது கான்ட். இன்டரோகேட்டிவ்ல பாருங்க, கேன் ஐ யூஸ் யுவர் புக், அது அந்த ஐ பதில் எல்லாம் மூணு
மூன்று பார்ட்ஸ் ஆஃப் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், மூன்று பர்சனை பயன்படுத்தலாம். நான் என்ன சொன்னேன்? கேன் ஐ யூஸ் யுவர் புக்? நான் உங்கள் புத்தகத்தை பயன்படுத்தலாமா? வினா நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வினா. கேன் ஐ நாட் யூஸ் யுவர் புக்? உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாதா? கேன் ஐ நாட் யூஸ் யுவர் புக்? உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாதா? இந்த கேன் ஆட்டை சுருக்கும் போது காண்ட் வருதுன்னா, காண்ட்னு வந்ததுன்னா அந்த காண்ட்டுங்கிறத சப்ஜெக்டுக்கு முன்னாடி வச்சு தான் கேள்வி கேட்கணும். கேன் நாட் அப்படின்னா கேன் நாட்டை பின்னாடி வச்சுட்டு கேட்கலாம். ஆனால் காண்ட்னு வந்தா காண்ட்டை தான் முன்னாடி வைக்கணும். கான் ஐ யூஸ் யுவர் புக்? நான் உங்கள் புத்தகத்தை பயன்படுத்த முடியாதா? இப்போ பொதுவாக இந்த யூஸ் ஆஃப் கேன்ல வந்து அதனுடைய கேன், கேனாட், இது ரெண்டையும் வந்து கேள்வி அதோடு வந்து எதிர்மறை வாக்கியங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை இதில் பார்த்திருக்கிறோம். கேன் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை த இன்ஃபினிட்டி. அதாவது இந்த கேனுக்கு பின்னாடி பிரசன்ட் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். கேனுக்கு பின்னாடி பிரசன்ட் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். அதுதான் பேர் இன்ஃபினிட்டிவ்னா பிரசன்ட் வெர்ப். ஐ கேன் டேக், கேன் டேக் பிரசன்ட் வெர்ப். இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டின்னு சொல்றாங்க. கேன் ஐ மீன் ஐ கேன் டேக் டீ வெனவர் ஐ வாண்ட்? எப்பொழுது விரும்பினாலும் நான் தேநீர் அருந்தலாம். ஐ கேன் டேக் டீ வெனவர் ஐ வாண்ட்? எப்பொழுது விரும்பினாலும் நான் தேநீர் அருந்தலாம். சரி, பாருங்க, இந்த 10 பயன்களையும் பார்ப்போம். ஒன்று பெர்மிஷன். பெர்மிஷன்ல வந்து என்னென்ன பயன்கள் பாருங்க. அனுமதி. can be used for granted permission in the present or future. அதாவது நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள, கொடுக்கப்பட்டுள்ள அனுமதியை பயன்படுத்துவதற்கு, தரப்பட்டுள்ள அனுமதியை பயன்படுத்துவதற்கு granted permission அப்படிங்கிறோம். தரப்பட்டுள்ள அனுமதியை பயன்படுத்துவதற்கு இந்த கேனை பயன்படுத்தலாம். அதில் பாருங்க, ஒன்று can be used for granted permission in the present or future. இதில் 3 பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த 3த்துக்கு சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், I can take a day off whenever I want. That's equal to I am allowed to take a day off. நான் எப்பொழுது விரும்பினாலும் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். You can leave at any time. You can leave at any time. நாங்கள் எப்பொழுது விரும்பினால் you can leave at any time. நாங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செல்லலாம். We are allowed to leave at any time. The first person, I can take a day off whenever I want. That is, I am allowed to take a day off. எப்பொழுது வேண்டாலும் நான் ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம். We can leave at any time. நாங்கள் எப்பொழுது விரும்பினாலும் நாங்கள் வெளியிலே செல்லலாம். We are allowed to leave at any time. அதான் அதனுடைய பொருள். அடுத்து செகண்ட் பர்சன் பாருங்க. You can park here. You can park here. நீ இங்கே உன்னுடைய வண்டியை நிறுத்திக் கொள்ளலாம். You can park here. நீ உனது வண்டியை இங்கே நிறுத்திக் கொள்ளலாம். It means I allow it, the police allow it, you have the right to park here. இந்த you can park here அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சொல்றேன்னா, you are allowed, I allow you to park here, the police allow you to park here, you have the right to park here. உன்னுடைய வண்டியை இங்கே நிறுத்துவதற்கு நான் அனுமதிக்கிறேன், காவல்துறை அனுமதிக்கிறது, அல்லது உன்னுடைய வண்டியை இங்கே நிறுத்துவதற்கு உனக்கு உரிமை உண்டு. அதான் you can park here. அடுத்து பாருங்க, you can take 2 books home with you. You can take 2 books home with you. நீ 2 புத்தகங்களை
உன்னுடைய வீட்டிற்கு உன்னோடு எடுத்து செல்லலாம். அதுக்கு என்ன பொருள் என்றால் என்ன? இட் மீன்ஸ் ஐ அலவ் இட், த லைப்ரரி அலவ்ஸ் இட், நான் அனுமதிக்கிறேன் அல்லது இந்த நூலகம் அனுமதிக்கிறது. 2 புத்தகங்களை உன்னோடு எடுத்துச் செல்வதற்கு இந்த நூலகம் அனுமதிக்கிறது அல்லது நான் அனுமதிக்கிறேன். யூ கேன் டேக் 2 books go with you. செகண்ட் பர்சன். அடுத்தல பாருங்க. யூ கான்ட் ஈட் சாண்ட்விச்சஸ் இன் த லைப்ரரி. நூலகத்தில் தின்பண்டங்களை நீங்கள் உண்ணக்கூடாது. நூலகத்தில் தின்பண்டங்களை நீங்கள் உண்ணக்கூடாது. யூ கான்ட் ஈட் சாண்ட்விச்சஸ் இன் த லைப்ரரி. இட் மீன்ஸ் ஐ டோன்ட் allow it. The librarian doesn't allow it. It is not the proper thing to do. You can't eat sandwiches in the library. நூலகத்தில் நீங்கள் தின்பண்டங்களை உண்ணக்கூடாது. அது இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த நூலகம் அனுமதிக்காது. அடுத்தாப்புல இது ஒரு முறையான, அது ஒரு நாகரிகமான செயலும் அல்ல, முறையான செயலும் அல்ல. இது மாதிரி இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல கிராண்டட் பெர்மிஷனா கொடுக்கப்பட்ட தரப்பட்டுள்ள அனுமதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஃபர்ஸ்ட் பர்சன் தண்ணியில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல பார்த்தோம். இப்போ தேர்ட் பர்சன்ல பார்ப்போம். தேர்ட் பர்சன்ல இன் இன்ஃபார்மல் இங்கிலீஷ் கேன் would be used. அதாவது முறைசாரா ஆங்கிலத்தில், முறையான ஆங்கிலம் என்பது வேறு, முறைசாரா ஆங்கிலம் என்பது, அதாவது சிறிய வேறுபாடுகள். அந்த முறைசார்ந்த ஆங்கிலம் என்பது அதனுடைய இலக்கண அமைப்புகளுக்கு உட்பட்டது. முறைசாரா ஆங்கிலம் என்பது இன்ஃபார்மல் இங்கிலீஷ்ங்கிறது அதிலிருந்து, அந்த முறையான ஆங்கிலத்திலிருந்து சற்று விடுபட்ட ஒன்று. He can take my car. Taken from the office. An accused person can appeal. Third person. Informal. அது முறைசாரா ஆங்கிலத்தில் இந்த can, cannot பயன்படுத்தலாம். அல்ல, he can take my car. அவன் என்னுடைய மகிழ்வூர்தியை பயன்படுத்தலாம். Taken from the office. அவர்கள் அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் பேசலாம், தொலைபேசியில் பேசலாம். Taken from the office. அவர்கள் அலுவலகத்திற்கு தொலைபேசியில் பேசலாம். An accused person can appeal. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் மேல்முறையீடு செய்யலாம். அடுத்து பாருங்க, இந்த பெர்மிஷன்ல முதல்ல ஒன்னு பார்த்தோம், ஒன்னு பார்த்தோம். அடுத்து ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன். அந்த அனுமதிக்கு எவ்வாறு வேண்டுதல். ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன், அனுமதி வேண்டல். பாருங்க, can I use your book? நான் உங்கள் புத்தகத்தை பயன்படுத்தலாமா? Can I use your book? Request. Can I is the most informal form. Can I use your book? அனுமதி வேண்டல். Can I use your book? Can I take it? Can I have 10 rupees from you? Can you give me 10 rupees? Request. இதுல இந்த can I is the most informal form. அதாவது இந்த can I என்பது அதாவது முறைசாராதல அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வடிவம். ரெண்டா பாருங்க. The negative interrogative con I is used to show that the speaker hopes for an affirmative answer. அதாவது இப்ப ரிக்வெஸ்ட்ல நேர்மறை, can I use your book? நான் உங்களுடைய புத்தகத்தை பயன்படுத்தலாம். இதுல நெகட்டிவ்ல ஒரு வினா கேட்கறாங்கன்னு சொல்றேன். நெகட்டிவ் இன்டராக்டிவ் கேட்டாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, கேரக்டர் இருந்து இவர் கேட்கக்கூடிய அனுமதியை கொடுப்பார். இந்த அஃபர்மேட்டிவ் ஆன்சர் எஸ் யூ கேன் யூஸ் அப்படிங்க. நம்ம தமிழை கேட்க மாட்டேன், உன் புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. அது நண்பர்கிட்ட கேட்பான், குமார் உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாதா? தேவி உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பயன்படுத்தலாம் என்று பொருள். உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா உன்னுடைய புத்தகத்தை நான் பயன்படுத்துவதற்கு எனக்கு
உரிமை உண்டு அப்படிங்கிற பொருள்ல கேட்குறான். The negative interrogative, I mean, can't I is used to show the speaker scopes for an affirmative answer. நேர்மறை பதிலை எதிர்பார்த்தால். Can't I use your book? நான் உங்கள் புத்தகத்தை பயன்படுத்தக்கூடாதா? நான் உன்னுடைய உணவை உண்ணக்கூடாதா அப்படின்னு அர்த்தம். உண்ணலாம், சரி சாப்பிட்டுக்கோ, சரி எடுத்துக்கொள் என்பது போல அஃபர்மேட்டிவ் ஆன்சர்ல. அடுத்து இந்த ஒன்று பி வந்து ஒன்று ஏ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல அனுமதியை பார்த்தோம். ஒன்று பியில் வந்து அனுமதி வேண்டல் பார்த்தோம். ஒன்று சில கிராண்டிங் பெர்மிஷன் ஆர் ரெவியூசிங் பெர்மிஷன், அதாவது அனுமதி வழங்கலும் அனுமதி மறுத்தலும். முதல்ல ஒன்றாவது பயனில் வந்து அனுமதி, அதாவது பெர்மிஷனை பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சனில் எப்படி, செகண்ட் பர்சனில் எப்படி, தேர்ட் பர்சனில் எப்படி இந்த கேனை பயன்படுத்தலாம். அடுத்து ரிக்வஸ்டிங் ஃபார் பெர்மிஷன், அனுமதி வேண்டலில் வந்து அதை எப்படி கேள்வி கேட்கறது, கொஸ்டின். அடுத்து அதில் சி வந்து இந்த அனுமதி வேண்டலுக்கு வந்து எவ்வாறு பதிலை கொடுக்கறது, கிராண்டிங் பெர்மிஷன் ஆர் ரெவியூசிங் பெர்மிஷன், அனுமதி வழங்கலும் அனுமதி மறுத்தலும். அப்படி மூணா நான் பிரிச்சிருக்கிறேன் பாருங்க. அஃபர்மேட்டிவ்ல வந்து affirmative granting the affirmative answers to can I request will normally be, அதாவது இந்த affirmative answer, அதாவது நேர்மறை விடை, நேர்மறை பதில், இந்த can I என்கின்ற வேண்டுகோளுக்கு நேர்மறை பதில் affirmative answers எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. Can I use your book? It is the question. It is the request. Can I use your book? Request. Yes, you can. நீங்கள் பயன்படுத்தலாம். Yes, of course. உங்கள் புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். அவ்வளோதான். Yes, you can. பயன்படுத்தலாம். Yes, of course. எப்படி சொல்லலாம், ஃபுல்லாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. Yes, you can. Yes, of course. சொன்னா போதும். Can I use your books? Yes, you can. Yes, of course. இதில் எதிர்மறை விதை for a negative answer, எதிர்மறை அனுமதி, it will be negative answer. எப்படி இருக்கும்? No, you can't. அப்போ இந்த granting permissionல வந்து granting permission or refusing permission, அனுமதி வழங்கல் அல்லது அனுமதி மறுத்தல். Can I use your book? It is the request. Now the granting permission is yes, you can, or yes, of course. இது கிராண்டிங் பெர்மிஷன், அனுமதி வழங்க. அனுமதி மறுத்தல், நோ யூ கான், நோ யூ கான், தட்ஸ் ஆல். அவ்வளவு போதும். இப்ப பாருங்க, நான் ஒரு நோட்டு கொடுக்குறேன். Questions about permission are expressed by can or am, is or allowed in the present tense. அதாவது இந்த கொஸ்டின் about permission இருக்குல்ல, can I use your book, அந்த can அப்படிங்கிறதுக்கு பதில் am, is or இந்த மூணு present tense be verb இருக்கு இல்லையா, அந்த ஒரு வெர்பையும் அதற்கு அடுத்து able to, am able to, is able to, is allowed to, am allowed to, he is allowed to, they are allowed to. இந்த can அதுக்கு வந்து allowed to, அவ்வளவுதான். can அதுக்கு தமிழ், அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னன்னா am allowed to, he is allowed to, we are allowed to அப்படின்னு பொருள். இங்க பாருங்க, question about permission are expressed by can or am, is or am, is or allowed to in the present tense. Can I use the car whenever I want? நான் எப்பொழுது விரும்பினாலும் இந்த மகிழ்வூர்தியை நான் பயன்படுத்தலாமா? அதுக்கு அதே இதுக்கு அதர்வைஸ் வேற வழியில் எப்படி சொல்லலாம்? Am I allowed to use the car whenever I want? Can I use the car whenever I want? அப்படின்னா it means am I allowed? Can I use means am I allowed? That's all.
Can I use means am I allowed to. நான் காரை பயன்படுத்தலாமா? Can I use னு சொல்லலாம், am I allowed னு சொல்லலாம். இந்த மகிழுந்தியை பயன்படுத்தலாமா? Can I use this car whenever I want? Am I allowed to use the car whenever I want? இப்படி இப்போ வந்து பெர்மிஷன் பற்றி பார்த்துருக்கோம். பெர்மிஷன், கிராண்டட் பெர்மிஷன், ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன், தென் கிராண்டிங் பெர்மிஷன் ஆர் ரெஃப்யூசிங் பெர்மிஷன். 3 ABCன்னு 3 தான் பார்த்துருக்கோம். இப்போ இரண்டாவது பயன் பாசிபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறுகள். ஒரு நிகழ்வு நடப்பதற்கு அல்லது ஒரு செயலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி இந்த கேன் என்ற வினைச்சொல்லை, துணை வினைச்சொல்லை எவ்வாறு பயன்படுத்தலாம் பாருங்க. இதுல 3 வச்சிருக்கோம். 1 ஜெனரல் பாசிபிலிட்டி, பொதுவான சாத்தியக்கூறுகள். பாசிபிலிட்டினா சாத்தியம், பொதுவான. ஜெனரல் பாசிபிலிட்டி, பொதுவான சாத்தியக்கூறுகள். இதுல அமைப்பு எப்படின்னு சொல்றோம்னா சப்ஜெக்ட் பிளஸ் கேன், அதாவது சப்ஜெக்ட் எழுவாய் பிளஸ் கேன். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் மீன்ஸ் இட் இஸ் பாசிபிள். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் மீன்ஸ் இட் இஸ் பாசிபிள். இது நடக்கலாம், இதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. That is circumstances permit. That is circumstances permit it. Subject plus can means it is possible. That is circumstances permit. Subject plus can அப்படின்னா அது வந்து இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சூழ்நிலை அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளை தருகின்றது. சூழ்நிலை ஒரு செயல் நடப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை தருகின்றது. இது வந்து இந்த இடத்துல இந்த கேன் அப்படிங்கிறது வந்து இந்த மெயில இருந்து சற்று வித்தியாசப்பட்டது. இந்த அனுமதி வழங்குறதுல அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரெண்டையும் வந்து ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அனுமதிக்கு கேன்னா என்ன பொருள், மேனா என்ன பொருள் அப்படிங்கிறத தனியாக ஒரு சாப்டர் பார்ப்போம். You can ski on the hills. You can ski. பாருங்க, அது உச்சரிப்பு வந்து நம்ம முறையாக உச்சரிக்கணும். நம்ம எல்லா வார்த்தையும் நமக்கு புது வார்த்தைகள் வரலாம். அப்போது அதனுடைய உச்சரிப்பு முறையாக இருக்க வேண்டும் என்றால் சரியா நான் நடத்தக்கூடிய நாங்கள் உச்சரிப்பு சம்பந்தமாக நான் கொடுக்கக்கூடிய அதை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இதோ பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த லாங் மேன், இந்த லாங் மேன் இந்த அகராதியை, ஆங்கில அகராதியில் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்கும், உச்சரிப்பு இருக்கும். பாருங்க, you can ski on the hills. There is enough snow. ஸ்கீ அப்படின்னா பனிச்சறுக்கு, பனிக்கு சறுக்கு விளையாடுறோம் இல்லையா, அதுதான். யூ கேன் ஸ்கீ ஆன் த ஹில்ஸ். அந்த பனிமலையில் நீங்கள் பனிச்சறுக்கு விளையாடலாம். அதன் என்ன அர்த்தம், யூ கேன் ஸ்கீ அப்படின்னா there is enough of snow. We can't bathe here on account of the sharks. No, we can't bath here. நாம் இங்கே குளிக்க முடியாது, ஏன்னா இங்க ஷார்க் மீன்கள் இங்க அதிகமாக இருக்குது, அதனால் விபத்து எழலாம். எனவே we can't bath here on account of because of the sharks. இங்கே ஷார்க் மீன்கள் இருப்பதால் நாம் இங்கே குளிக்க முடியாது, குளிக்க கூடாது. we can't bathe, முடியாது அல்லது கூடாது. Can you get to the top of the mountain in one day? அதாவது மலை உச்சிக்கு ஒரே நாளில் முன்னாடி போயிட முடியுமா? கொஸ்டின் கேட்குறான். Can you get the top of the mountain in one day? ஒரே நாளில் மலை உச்சிக்கு முன்னாடி போயிட முடியுமா? It is possible. Is it possible? கேட்குறான். Is it possible? Yeah, there is enough snow. It is not safe. We can't bathe here. It is not safe. Can you get to the top of the mountain in one day? Is it possible? Can you means is it possible? முடியுமா? அப்போ பாசிபிலிட்டியில் ஏஐ பார்த்துருங்க.
ஜெனரல் பாசிபிலிட்டி. ஜெனரல் பாசிபிலிட்டியில் வந்து என்னென்ன பொதுவாக இருக்கக்கூடியது. யூ கேன் ஸ்கீ ஆன் த ஹில்ஸ். We can't bathe here on account of the sharks. Can you get to the top of the mountain in one day? இதெல்லாம் கேன் வந்து அதர் ரெண்டுலையும் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து இன்ட்ரோடக்டரியில் கொஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பி பாருங்க. ஏ வந்து பொதுவான சாத்தியக்கூறுகள். அடுத்து can also express occasional possibility. எப்பொழுதாவது ஒரு செயல் நடக்கலாம், எப்பொழுதாவது நடக்கக்கூடிய சாத்தியங்கள், சாத்தியக்கூறுகள். occasional possibility. ஒன்று ஜெனரல் பாசிபிலிட்டி, பொதுவாக இது நடக்கும். ரெண்டாவது occasional possibility, எப்பொழுதாவது நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள். meals can be quite dangerous. மீசல்ஸ் பாருங்க, நானும் எழுதி வச்சுக்கிறேன். அதாவது அதனுடைய உச்சரிப்பு மீசல்ஸ் அப்படின்னா அம்மை, சின்னம்மை பெரியம்மைன்னு நம்ம சொல்லுவோம். மீசல்ஸ்னா அந்த அம்மை நோய். மீசல்ஸ் கேன் பி குவைட் டேஞ்சரஸ். அந்த அம்மை நோய் என்பது மிக கொடுமையானது. சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள் for them to be quite dangerous. Sometimes they are quite dangerous. ஆமாம், அவைகள் சில நேரங்களில் எல்லா நேரங்களிலும் அது மிக மோசமானது. சில நேரங்களில் சிலருக்கு வந்து அது மோசமானதாக இருக்கலாம், சில நேரங்களில் அந்த அம்மை நோயே மோசமானதாக இருக்கலாம். measles can be quite dangerous. அம்மை நோய் மிகவும் ஆபத்தானது. The states of Dover can be very rough. The states of Dover can be very rough. Occasional possible. சில நேரங்களில் ஸ்டேட் அப்படின்னா அதாவது கடல்கள் அல்லது ஆறுகள் வந்து சந்திக்கக்கூடிய ஜலசந்தி. ஸ்டேட் அப்படின்னா நீர்நிலைகள் சந்திக்கக்கூடிய இடங்கள். ஸ்டேட் ஜலசந்தி, நீர் சந்திக்கும் இடங்கள். அந்த நீர் சந்திக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆஃப் டோவர், அந்த டோவர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி கேன் பி வெரி ரஃப். ஏன்னா சில ரஃப் அப்படின்னா வந்து சில நேரங்களில் அதனுடைய நிலைகள் வந்து மிக கடினமானதாக இருக்கும். இட் இஸ் பாசிபிள் ஃபார் த ஸ்டேட்ஸ் டு பி ரஃப். திஸ் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். த ஸ்டேட்ஸ் ஆஃப் டோவர் கேன் பி வெரி ரஃப். அதாவது சில நேரங்களில் வந்து அந்த ஜலசந்தி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனுடைய சூழல் ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய அதாவது எப்பவும் முழுவதும் சாதகமான சூழ்நிலையில் இருக்காது, மிக கடினமான சூழலை ஏற்படுத்தும். The states of Dover can be very rough. சில நேரங்களில், occasionally, sometimes happens. This happens sometimes. It is possible for the states to be rough. For sometimes. ஜலசந்திகள் சில நேரங்களில், அதான் occasional possibilities, சில நேரங்களில் மிக ஆபத்தானதாக இருக்கும். இந்த கேன் பதில் could is used in past tense. இந்த கேன் வந்து present tense-க்கும் future tense-க்கும் பயன்படுத்துறாங்க. இந்த அதன் could is used in the past tense. அந்த past tense இறந்த கால செயல்களை பயன்படுத்துவதற்கு இந்த கூட்டை இந்த ஒரு இடத்துல காமிக்கிறேன். பின்னாடி வந்து அதிகமான இந்த கூட்டினுடைய பயன்களை சொல்லுகிறேன். இங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் காட்டுகிறேன். He could be very unreasonable. He could be very unreasonable. அது இறந்த காலத்துல அவன் இப்படியெல்லாம் ரொம்ப காரணம் இல்லாமல் ரொம்ப மோசமா நடந்திருக்கிறான். He could be very rough. Sometimes he was unreasonable. This was a possibility. That is, இறந்த காலத்தில் அவன் வந்து ரொம்ப காரணம் இல்லாமல் முறையில்லாமல் நடந்திருக்கிறான். He could be very unreasonable. புரிந்து கொள்ளாமல் நடந்திருக்கிறான். Past tense. He could be very unreasonable. Sometimes he was unreasonable. இந்த கூட்டை வந்து அதுக்கு வந்து present tense and future tense. இந்த கூட்டு வந்து past tense முடித்தது அவ்வளவுதான். Sometimes he could be very unreasonable. That is, sometimes he was unreasonable. Can is used in this way in the present or past tense only and chiefly mainly in the affirmative. It can be very unreasonable. இது இந்த கேன் இந்த இதில் யூஸ் வந்து பெரும்பாலும் அஃபர்மேட்டிவ்ல தான் அதை பயன்படுத்துறாங்க, நெகட்டிவ்ல பயன்படுத்துறது கிடையாது. He can be very unreasonable. Sometimes he is unreasonable. This is a possibility. இங்க குட் பயன்படுத்தினா அது இறந்த காலத்தை மட்டும் குறிக்கும். ஆனால் இந்த கேன்
பயன்படுத்தினா இறந்த காலத்தில் நடந்ததையும் குறிக்கும், நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதையும் குறிக்கும். ஒரு மனிதன் நேற்று எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான், ரெண்டையும் குறிக்கிறதுக்கு இந்த கேனை பயன்படுத்தலாம். ஆனால் குட்டை பயன்படுத்தினா முன்னால் நடந்த செயலை மட்டும்தான் அது குறிக்கும். ஆனால் கேன் வந்து இறந்த காலத்தில் நடந்ததையும் கொண்டு வருவோம், நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதையும் கொண்டு வருங்க. பாருங்க, இட் கேன் பி வெரி அன்ரீசனபிள், சம்டைம்ஸ் ஹி இஸ் அன்ரீசனபிள். அப்போ சம்டைம்ஸ் ஹி இஸ் அன்ரீசனபிள்னா the day before tomorrow he was unreasonable. Today morning he was unreasonable. Now he is unreasonable. Now he is not unreasonable. அப்போ இறந்த காலம் நிகழ்காலம் ரெண்டையுமே சேர்த்தே கொண்டு வரலாம். He can be very unreasonable. It can be used both for the events happened in the past and also it is going on at the time of speaking. அப்போ ரெண்டு பார்த்துட்டோம். ஒன்று வந்து பெர்மிஷன், அதில் 3 பார்த்துட்டோம். ரெண்டு வந்து பாசிபிலிட்டி, ஜெனரல் பாசிபிலிட்டி, பொதுவான சாத்தியக்கூறுகள், அக்கேஷனல் பாசிபிலிட்டிஸ், எப்போயாவது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்து 3 எபிலிட்டி, அதாவது திறமை, சக்தி, தகுதி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எபிலிட்டி can is used here in conjunction with be plus the adjective able, which supplies the missing parts of can and provides an alternative form for the present tense. மீண்டும் பாருங்கள், ஆங்கிலத்துக்கு தமிழ் சொல்றேன். Can is used here in conjunction with be plus the adjective able, which supplies the missing parts of can and provides an alternative form for the present tense. அதாவது இந்த 3வது பயனில் இந்த எபிலிட்டி தெரிவிக்கிறதுக்கு இந்த கேனை யூஸ் பண்ணும்போது இந்த கேன் வந்து எதுக்கு சமமானதுன்னா, கேனுடைய மீனிங் என்ன அப்படின்னா be able to. can means be able to. அதான் இந்த இடத்துல இந்த கேனை பயன்படுத்தினா அந்த கேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விடுபட்டதுகளில் மறைந்து தான் இருக்கும். பி ஏபிள் டு அப்படின்னா அது அந்த கேனுக்கு பின்னாடி மறைந்து இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் which supplies the missing parts. You can play அப்படின்னா you are able to play. You can play, it means you are able to play அப்படின்னு அர்த்தம். அந்த விடுக்கைக்கு பின்னாடி யூ கேன் பிளேங்கிறது அவங்க முடிஞ்சு போகுது. அந்த யூ கேன் பிளே அப்படிங்கிறத இன்னும் முழு விவரமாக சொல்ல, எல்லா பார்ட்ஸும் சொல்லணும்னா யூ ஆர் ஏபிள் டு பிளே. அவ்வளோதான். ஒரு நாள் விளையாடுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உன்னிடம் இருக்கின்றன. கேன் அண்ட் ப்ரொவைட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஃபார் த ப்ரெசன்ட் டென்ஸ். கேனுக்கு பதில் கேன் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பதில் ப்ரெசன்ட் பி வர்ப் ஏபிள் பிளஸ் ஏபிள். பாருங்க, கேன் be able to. Can means be able to. Can you type? Can you type? உன்னால தட்டச்சு செய்ய முடியுமா? Are you able to type? Can you type? பாருங்க, can you type? அது எதுக்கு சமம்? Are you able to type? Can you type னு கேட்கலாம். Are you able to type? இங்க இதுல விடுபட்ட பகுதி இந்த can you type, இந்த கேனுக்கு அடுத்து டைப் மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஏபிள்ங்கிறது இருக்கு. Are able to, இந்த 3 இருக்கு. அப்போ அந்த கேனுக்கு பதில் ஆர் ஏபிள் டு, ஆம் ஏபிள், ஆம் ஏபிள், இஸ் ஏபிள், ஆர் ஏபிள் பயன்படுத்தலாம். உன்னால் தட்டச்சு செய்ய முடியுமா? கேன் யூ டைப், ஆர் ஏபிள் டு டைப், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே பொருள் தான். ஐ கான்ட் பே யூ டுடே, தட் இஸ் ஐ ஆம் அனேபிள் டு பே யூ டுடே. இன்றைக்கு என்னால் உங்களுடைய பணத்தை திருப்பி தர இயலாது. ஐ கான்ட் பே யூ டுடே, ஐ ஆம் அனேபிள் டு பே யூ டுடே. Can you wait till tomorrow? நாளை வரை உங்களால் பொறுத்திருக்க முடியுமா? Are you able to wait till tomorrow? ரெண்டு ஒன்று. நாளை வரை உங்களால் பொறுத்திருக்க முடியுமா? இது வந்து ஸ்டேட்மெண்ட், இது வந்து கொஸ்டின். I can't pay you today. Can you wait till tomorrow? I am unable to pay you today. Are you able to wait till tomorrow? அப்போ இப்போ இந்த எபிலிட்டியை பற்றி பார்த்துட்டோம்.
அடுத்து பாருங்க டிடெக்ஷன். டிடெக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ஃபரிங், அது அனுமானம், ஊகித்தல், அனுமானம், அதான் டிடெக்ஷன். இன்ஃபரிங். கான் யூஸ்டு ஃபார் நெகட்டிவ் டிடெக்ஷன், அதாவது எதிர்மறை ஊகித்தலுக்கு, எதிர்மறையான ஊகித்தலுக்கு கான் பயன்படுத்தப்படுகிறது. கான் யூஸ்டு ஃபார் நெகட்டிவ் டிடெக்ஷன், எதிர்மறையான அனுமானத்திற்கு. இப்போ இதில் பாருங்க, இந்த நாளில் முதல்ல ஏ பார்ப்போம். நெகட்டிவ் டிடெக்ஷன். About a present event can be expressed by Kant with the present infinitive of the verb be or with the continuous infinitive of any verb. அதாவது இந்த எதிர்மறை அனுமானத்துக்கு வந்து கான் அப்படிங்கிற காண்டையும் அதற்கு பின்னாடி ஒரு பிரசன்ட் வெர்பையும் பயன்படுத்தலாம். அவ்வளோதான் என்னுடைய பொருள். கான் ஒரு பிரசன்ட் வெர்ப், அது பி வெர்பாக இருக்கலாம் அல்லது எந்த வினைச்சொல்லாகவும் அதனுடைய பிரசன்ட் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, சைல்டு. கேன் ஐ ஹேவ் சம் ஸ்வீட்ஸ்? ஐ ஆம் ஹங்க்ரி. நான் சில அதாவது இனிப்பு சாப்பிடலாமா? நான் எனக்கு ரொம்ப பசியா இருக்குது அப்படின்னு குழந்தை கேட்குது. மதர். யூ கான், கூடாது. யூ ஜஸ்ட் ஹேட் டின்னர், கூடாது. நீ இப்பொழுதுதான் டின்னர், இப்பொழுதுதான் சாப்பாடு சாப்பிட்டுருக்க. யூ ஜஸ்ட் ஹேட் டின்னர், நீ இப்பொழுதுதான் சாப்பிட்டுருக்க, அதனால உனக்கு நீ இப்பொழுது இனிப்பு திங்க கூடாது. யூ கான், நீ இனிப்பு இப்பொழுது உண்ணக்கூடாது. பிகாஸ் யூ ஹவ் ஜஸ்ட் ஹேட் டின்னர், இப்பொழுதுதான் என்ன செஞ்சுக்க? மதிய உணவை உண்டிருக்கிறாய், இப்பொழுதுதான் நீ சாப்பிட்டு இருக்கிறாய். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கான் அப்படிங்கிறது பிரசன்ட் இன்ஃபினிட். இதுக்கு பின்னாடி வந்து காண்டுக்கு பின்னாடி வந்து கான் வித் த பிரசன்ட் இன்ஃபினிட்டிவ் ஆஃப் த பி ஆர் வித் த கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் ஆஃப் எனி வெர்ப் அதை பயன்படுத்துறாங்க. யூ ஹேவ் யூ அஸ் கேன் ஐ ஹேவ் சம் ஸ்வீட்ஸ்? ஐ ஆம் ஹங்க்ரி. அம்மா, நான் இனிப்பு, நான் மிட்டாய் சாப்பிட்டுட்டுமா? எனக்கு பசியா இருக்குது. நோ, யூ கான். பிகாஸ் யூ ஹவ் ஜஸ்ட் ஹேட் எ டின்னர், நீ இப்போ தான் சாப்பிட்ருக்க, அதுக்கப்புறம் இதுக்கு இனிப்பு திங்கணுங்கிற அப்படின்னு அம்மா சத்தம் போடுறான். அடுத்து ஒன்று பாருங்க, தேவி லுக்கிங் த்ரூ த பைனாகுலர்ஸ் அண்ட் ஏரோப்ளேன். அது ஆமா, ஐ மீன் டிடெக்ஷன். இது அதாவது அனுமானம். யூ கான், யூ ஹவ் ஜஸ்ட் ஹேட் டின்னர், அது அனுமானித்த ஊகித்த. இன்னொன்று பாருங்க, தேவி லுக்கிங் த்ரூ பைனாகுலர்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் இஸ் புல்லிங் பீப்புள் ஃப்ரம் த போட். அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அந்த படகுல இருந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து தூக்குறாங்க, மேலே தூக்குறாங்க. ஒரு அது சொல்றாங்க, இவன் சொல்ற தேவி சொல்றான், அந்த ஏரோப்ளேன் வந்து படகுல இருந்து ஆட்களை தூக்கி கொண்டு இருக்கிறது. தேவி தூக்கி பைனாகுலர் வழியே பார்த்துட்டு சொல்றா. அண்ட் ஏரோப்ளேன் இஸ் புல்லிங் பீப்புள் ஃப்ரம் த போட். போட்ல இருந்து, அந்த பழுதான போட்ல இருந்து ஆட்களை அந்த ஏரோப்ளேன் தூக்கி, ஆகாய விமானம் தூக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தேவி சொல்றான். அதுக்கு குமார் சொல்றான், இட் கான்ட் பி அன் ஏரோப்ளேன். அதாவது அதான் டிடெக்ஷன். இட் கான்ட் பி அன் ஏரோப்ளேன், அது வந்து ஆகாய விமானமாக இருக்க முடியாது. இட் கான்ட் பி அன் ஏரோப்ளேன், அது ஆகாய விமானமாக இருக்கும். இட் கான்ட் பி அன் ஏரோப்ளேன், இட் மஸ்ட் பி எ ஹெலிகாப்டர், அது ஆகாய விமானமாக இருக்க முடியாது. இட் கான்ட் பி அன் ஏரோப்ளேன், இட் மஸ்ட் பி எ ஹெலிகாப்டர், அது வந்து ஒரு ஹெலிகாப்டராக இருக்க வேண்டும். ஏரோப்ளேன்ல வச்சு தூக்க முடியாது, ஹெலிகாப்டர்ல வச்சு தான் தூக்கலாம். அதாவது நீர்நிலைகளிலோ வேறு எங்கேயோ இருப்பவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து ஹெலிகாப்டரை தான் பயன்படுத்த முடியுமே ஒழிச்சு ஏரோப்ளேனை பயன்படுத்த முடியாது. அதுதான் அசம்ஷன், அது டிடெக்ஷன். An aeroplane is pulling up people from the boat. Kumar, it can't be an aeroplane, it must be a helicopter. அது வந்து ஆகாய விமானமாக இருக்க முடியாது, அது ஒரு ஹெலிகாப்டராகத்தான் இருக்க வேண்டும். It can't be an aeroplane, it must be a binocular. இப்போ வந்து இங்க பாருங்க, நெகட்டிவ் டிடெக்ஷன். அடுத்து அல்ல பி. Negative deduction about a past event can be expressed by
கான் பிளஸ் த பர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டி. அதாவது ப்ரெசன்ட் ஈவெண்ட், அந்த ப்ரெசன்ட் இந்த ப்ரெசன்டென்ஸில் உள்ள நிகழ்கால வினையை வந்து அந்த யூகித்தல், நிகழ்காலத்தில் வந்து யூகித்தலை வந்து அனுமானம் செய்தலை வந்து கான் பிளஸ் ப்ரெசன்ட் verb. யூ கான், இட் கான் பி, யூ கான்ட் ஈட், என்ன யூ cannot have. அதே மாதிரி இங்க வந்து இட் கான் பி பிரசன்டென்ஸ், காண்டுக்கு பின்னாடி பிரசன்டென்ஸ் தான் பயன்படுத்தணும் நிகழ்காலத்தை பத்தி கூறும்போது. ஆனா இறந்த காலத்துல நடந்த ஒரு செயலை அனுமானம் யூகிக்க வேண்டும் என்றால், இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை யூகிக்க வேண்டும் என்றால் அதை நெகட்டிவ்ல சொல்லும் வேண்டாம். நெகட்டிவ்ல சொல்லும் போது கான் பிளஸ் பிரசன்டென்ஸ். ஆனா இறந்த காலத்தில் நடந்த செயலை ஊகிக்கணும்னா கான் பிளஸ் ஹவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கான் ஹவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுதான் சொல்றாங்க. நெகட்டிவ் டிடெக்ஷன் அபவுட் எ பாஸ்ட் ஈவென்ட், இறந்த கால ஒரு செயலை பற்றி கேன் பி எக்ஸ்பிரஸ் யூசிங் கான் பிளஸ் the perfect infinity, அது have plus past participle or continuous perfect infinity of any verb. அதான் சொல்றேன். con plus have plus past participle. பாருங்க இங்க பாருங்க. A man answered the phone. I suppose it was her husband. ஒருவர் தொலைபேசியில் பேசினார், அது அவளுடைய கணவனாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊகித்தல். A man answered the phone. I suppose it was her husband. ஒருவர் போனில் பேசினார், அது அவளுடைய கணவனாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன், நான் நினைக்கிறேன். ஊகித்தல், அனுமானித்தல். அதுக்கு பதில் சொல்ல பாரு. It can't have been her husband. அது அவளுடைய கணவனாக இருக்க முடியாது. can't have past participle. It can't have been her husband. இதுதான் அவங்களுக்கு இந்த சொற்கள் அடுத்து தான், வினை சொற்கள் அடுத்து தான் முக்கியம். அங்க காண்டுக்கு பின்னாடி ஒரு பிரசன்ட் verb, நிகழ்காலத்தை சொல்லணும். இறந்த காலத்தை சொல்லணும் அப்படின்னா காண்டுக்கு பின்னாடி have plus past participle. It can't have been her husband. அது அவளுடைய கணவனாக இருக்க முடியாது. இறந்த காலத்தில் உள்ளதை போட சொல்லலாம். It can't have been her husband, for he has been dead for ages. அவன் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். It can't have been her husband. அவளுடைய கணவனாக இருக்க முடியாது. அதை நம்ம தமிழ்ல பேசும்போது மாதிரி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல எழுதும் போது அப்படின்னா it can't have been ஒரு பாசிட்டிவ் என்று மட்டும் சொல்ல முடியும். It can't have been her husband because he was dead. He has been dead because he has been dead for ages. ஆனா இறந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போ நாலாவதுல வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் அசம்ஷன்ஸ். அதாவது அசம்ஷன்ஸ், டிடெக்ஷன்ஸ்னா இன்ஃபரிங், டிடெக்ஷன்ஸ் அனுமானம், ஊகித்தல். அதை வந்து பிரசன்ட் சொல்லணும்னா காண்ட் பின்னாடி பிரசன்ட் verb, நிகழ்காலத்தை சொல்லணுமா. இறந்த காலத்துல அப்ப நடந்தது சொல்லணும் அப்படின்னா காண்டுக்கு பின்னாடி have plus past participle. You can't. Can I have some sweets? I am hungry. You can't. You just had a dinner. Yeah, Devi, looking through the binoculars. An aeroplane is pulling up people from the boat. Kumar, it can't be an aeroplane. It must be a helicopter. A negative detection about a past tense can be expressed using con plus perfect infinitive, that is have plus past participle. A man answered the phone. I suppose it was her husband. So another man says it can't have been her husband, for he has been dead for ages because he died many years before. So it can't have been her husband. அவளுடைய கணவனாக அவன் இருந்திருக்க முடியாது. I took a circle line
train to St. Paul's. See, this A says, I took a circle line train to St. Paul's. St. Paul's போறதுக்கு அந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின்னா சர்க்கிள் லைன் சுற்றுப்பாதையில் செல்லக்கூடிய ஒரு தொடர் வண்டியில் நான் சென்றேன் அப்படிங்கிறான். அவன் சொல்றான், அது பதில் பாருங்க, யூ காண்ட் ஹாவ் டேக்கன் த circle line, you can't have taken the circle line. You can't have taken the circle line. அதாவது வட்டப்பாதையில் செல்லக்கூடிய லைன்ல வட்டப்பாதையில் செல்லக்கூடிய வண்டியில நீ சென்றிருக்க முடியாது. ஏன்னா it doesn't go through St. Paul's. ஏன்னா அந்த வட்டப்பாதையில் செல்லக்கூடிய வட்டப்பாதை வந்து சென்ட் பால்ஸ் வழியாக செல்லவில்லை. அது எங்க வந்து சென்ட்ரல் லைன். You must have been on the central line. அவன் சொன்னான், நான் வந்து அந்த வட்டப்பாதையில் உள்ள வண்டியின் மூலம் நான் சென்ட் பால்ஸ் வழியாக சென்றேன் அப்படின்னு சொன்னான். சென்ட் பால்ஸ் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் வந்து என்னது சர்க்கிள் லைன் கிடையாது. அதுல போகக்கூடியது வந்து சென்ட்ரல் லைன். சென்ட் பால்ஸ் போகக்கூடியது சென்ட்ரல் லைன். ஆனா இந்த சர்க்கிள் லைன் அப்படிங்கக்கூடியது வேற ஒரு பாதையில செல்லக்கூடியது. You can't have taken the circle line. It doesn't go through St. Paul's. You must have been on the central line. நீ சொல்றது சென்ட் பால்ஸ் வழி போய் சென்ட்ரல் லைன்ல நீ போயிருக்க. அந்த சென்ட்ரல் லைன்ல தான் வந்து சர்க்கிள் லைன் இருக்குது. You must have been on the central line. சென்ட் பால்ஸ் நீ போகல. I took a circle line train to St. Paul's. You can't have taken the circle line. It doesn't go through St. Paul's. You must have been on the central line. And fifth use. Can is used with the verbs see, hear, feel, taste and smell and with verbs connected with thinking. அதாவது இந்த உணர்ச்சிகளை காட்டக்கூடிய வினைச்சொற்களுக்கு உணர்ச்சிகளை காட்டக்கூடிய வினைச்சொற்களோடு இந்த கேனை வந்து பயன்படுத்துறாங்க. To mean sometimes is able to see. அதாவது உணர்ச்சிகளை காட்டக்கூடிய வினைச்சொற்கள் see, hear, feel போன்ற வினைச்சொற்களுக்கு முன்னால் இந்த can என்ற ஆக்ஸிலரி துணை வினைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, here they are. I can see their car. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய கார் எனக்கு தெரிகிறது, நான் பார்க்கிறேன். அவருடைய கார், I can see their car. They are here. அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். I can see their car. இங்கே see பார்க்கிறது. அடுத்து, can you smell something burning? ஏதோ எரியுது மாதிரி தெரியுது, அதனுடைய மனம் உனக்கு தெரிகிறதா? Can you smell something burning? ஏதோ ஒன்று எரிவது போல் தோன்றுகிறது, அதனுடைய மனம் உனக்கு தெரிகிறதா? Can you smell something burning? I can't understand why you are so upset. ஏன் ரொம்ப மனதளர்ந்து போயிருக்கிற? என்னாடி புரிஞ்சுக்கிட்டே முடியலையே? ஏன்? I can't understand why you are so upset. நீ ஏன் மனதளர்ந்து போயிருக்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I can't understand why you are so upset. He can't remember where he put the tickets. He can't remember where he put the tickets. அவன் அதனுடைய அனுமதி சீட்டுகளை எங்கே வைத்தான் என்பதை அவனால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியவில்லை. He can't remember. அவனால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியவில்லை. Where he put the tickets. அந்த அனுமதி சீட்டுகளை எங்கே வைத்தான் என்பதை அவனால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியவில்லை. He can't remember. அப்போ இந்த can அதனுடைய நெகட்டிவ், கான் அப்படிங்கிறத இந்த உணர்ச்சியை உணர்ச்சியை காட்டக்கூடிய வினைச்சொற்களுக்கு முன்னால் பயன்படுத்தலாம். வினைச்சொற்களோடு பயன்படுத்தலாம். see, hear, feel, taste போன்ற வினைச்சொற்களோடு பயன்படுத்தலாம். ஆறாவது பயன்பாருங்க, இந்த can is used. இந்த வினைச்சொற்களோடு கேனை பயன்படுத்தலாம், can காண்டை பயன்படுத்தலாம். அது அடுத்து ஆறாவது, can is used to express something that is not believed to be true. அதாவது நம்புவதற்கு உண்மையில்லாத சில காரியங்களை, நம்ப முடியாத செயல்கள், உண்மையில்லாத செயல்களை வெளிப்படுத்தும். நம்ப முடியாத செயல்கள் அல்லது உண்மையில்லாத செயல்களை கூறுவதற்கு இந்த கான் பயன்படுத்தப்படுகிறது. கான் இஸ் யூஸ்ட் to express something that is not believed to be true. உண்மையில்லாத நம்ப முடியாத செயல்களை கூறுவதற்கு. I think this road goes to the beach. இந்த ரோடு
கடற்கரைக்கு செல்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நோ திஸ் கான்ட் பி த ரைட் ரோடு. இன்னொருத்தர் சொன்னான் நோ அது சரியான சாலை அல்ல. நோ இட் கான்ட் பி த ரைட் ரோடு. அதாவது இட் இஸ் நாட் ட்ரூ, நாட் பிலீவ்டு டு பி ட்ரூ. அதாவது உண்மை இல்லாத செயலை எரிப்பது. ஐ திங்க் திஸ் ரோட் கோஸ் டு த பீச். ஒன் மேன் சேஸ், அனதர் மேன் சேஸ் நோ திஸ் கான்ட் பி த ரைட் ரோட். இது சரியான சாலை அல்ல. அதாவது கடற்கரைக்கு செல்ல இது சரியான சாலை அல்ல. இன்னொன்று பாருங்க, ஐ திங்க் ஹி இஸ் த மேன் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஒருத்தர் சொல்றான் நாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதன் இவன் தான் அப்படிங்கிறான். அவன் கூட இருக்க அவனுடைய நண்பன் சொல்றான் நோ ஹி கான்ட் பி த மேன் வி ஆர் லுக்கிங் ஃபார். நாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷனும் கிடையாது. நோ ஹி கான்ட் பி த மேன் வி ஆர் லுக்கிங் ஃபார். அப்போ இந்த காண்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, அதாவது உண்மையில்லாத செயல்களை வெளிப்படுத்துவதற்கு, உண்மை இல்லாத நம்ப முடியாத அல்லது உண்மை இல்லாத செயல்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த காண்ட் பயன்படுத்தப்படுகிறது. ஐ திங்க் திஸ் ரோட் கோஸ் டு த பீச். நோ திஸ் கான்ட் பி த ரைட் ரோட். ஐ திங்க் ஹி இஸ் த மேன் வி ஆர் லுக்கிங் ஃபார். நோ ஹி கான்ட் பி த மேன் வி ஆர் லுக்கிங் ஃபார். அடுத்து பாருங்க 7 காண்ட் தான். காண்ட் இஸ் யூஸ் இன் நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் டு மீன் ஷுட் நாட். இந்த காண்ட்ங்கிறது காண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த துணைவினை சொல் ஷுட் நாட் என்ற துணைவினை சொல் பொருள் தரும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. காண்ட் இஸ் யூஸ் இன் நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் டு மீன் ஷுட் நாட், கூடாது. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த வேர்ல்ட் டு சேஞ்ச் ஓவர் நைட். That is, you should not expect the world to change overnight. You can't expect the world to change overnight. Means, you should not expect the world to change overnight. அப்போ இந்த காண்ட் அப்படிங்கிறது should notங்கிற இந்த உலகம் ஒரே நாளில் மாறிவிடும் என்று நீ எண்ணக்கூடாது. அது அந்த காரியம் நடக்காது. இந்த உலகம் ஒரே நாளில் மாறிவிடாது. You should not expect the world to change overnight. That is, you can't expect the world to change overnight. ஒரே நாளில் இந்த உலகம் மாறிவிடும் என்று எண்ணிவிடாதே, எண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, we can't do what we like. நாம் நினைத்ததையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. we can't do what we like. நாம் விரும்புவதை நாம் செய்யக்கூடாது. that is, we should not do what we like. நாம் விரும்புவதை எல்லாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எது முறையானதோ அதைத்தான் செய்ய வேண்டும். நாம் விரும்பியதெல்லாம் செய்யக்கூடாது. we can't do what we like. that is, we should not do what we like. நாம் விரும்பியதை நாம் செய்யக்கூடாது. அடுத்து can. Can is used to express surprise and anger, usually in questions and negatives. அதாவது ஆச்சரியம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை, ஆச்சரியம் கோபம் என்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த can என்ற துணைவினை சொல் பயன்படுத்தப்படுகிறது. இங்க பாருங்க, you can't be serious, surprised. அது நீ இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். you can't be serious. நீ இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சர்ப்ரைஸ், they can't have arrived already, surely. They can't have arrived already, surely. சர்ப்ரைஸ், அது அவர்கள் முன்னமே வந்திருக்க முடியாது. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் முன்னமே வந்திருக்க முடியாது. சர்ப்ரைஸ், அவர்கள் முன்னமே வந்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக சொல்கிறேன். they can't have arrived already, surely. Surprise. How can you be so stupid? இது ஆங்கர், கோபத்தை. இது ரெண்டும் வந்து சர்ப்ரைஸ், இது வந்து கோபம். how can you be so stupid? என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கிற? how can you be so stupid? எப்படி நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிற? how can you be so stupid? எப்படி நீ இப்படி முட்டாளா இருக்கிற? எப்படி நீ இப்படி முட்டாளா இருக்கிற? அவனால இப்படிதான், சோனாலும் இப்படிதான். how can you be so stupid? எப்படி நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிற? அப்போ சர்ப்ரைஸ், அது ஆங்கர், ரெண்டையுமே கேன பயன்படுத்தி கூறலாம். அது ஒரு பயன். யூ கான்ட் பி சீரியஸ், நீ ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. they can't have arrived already, surely. they can't have arrived
ஆல்ரெடி ஷுட் நிச்சயமாக அவர் முன்னமே வந்திருக்க முடியாது. How can you be so stupid? எப்படி நீ இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்? ஆங்கர், என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கிறாய்? அங்க கேட்கறது என்னடா அப்ப இவ்வளவு முட்டாளா இருக்கிறாய்? தட் இஸ் ஆங்கர், கோவத்துல கேட்கிறேன். அதான் கேட்க. How can you be so stupid? அப்ப can is used to express surprise and anger. 9. Can is used to say what sometimes happens or how someone sometimes behaves. அதாவது இந்த can வந்து சில நேரங்களில் என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதையும் அல்லது சில நேரங்களில் சில மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறிப்பதற்கும் என்பதை கூறுவதற்கும் கேனை பயன்படுத்தலாம். அதாவது சில நேரங்களில் என்ன நிகழ்வு நிகழ்கிறது என்பதையும் கூறுவதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறிப்பதற்கும் இந்த கேனை பயன்படுத்தலாம். It can be quite cold here at night. It can be quite cold here at night. அதாவது சில நேரங்களில் இது ரொம்ப குளிர்ச்சியா சில இரவுகளில் it can be quite cold here at night. அதாவது இரவு நேரங்களில் இங்கே குளிர் மிக அதிகமாக இருக்கும். It can be quite cold. Very, quite means very. It can be very cold here at night. இரவு நேரங்களில் இங்கே குளிர் மிக அதிகமாக இருக்கும். நிகழ்வு சில இடங்களில். Now Kumar can be really annoying. இங்க ஒரு மனிதன் சில நேரங்களில் Now Kumar can be really annoying. இப்பொழுது குமார் ஏற்கனவே கோபம் மூட்டி கொண்டிருக்கிறான், கேலி செய்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் சில நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை கூறுவதற்கு கேனை பயன்படுத்தலாம். It can be quite cold here at night. இங்கே இரவு நேரங்களில் குளிர் மிக அதிகமாக இருக்கும். ஒரு மனிதர்கள் சில நேரங்களில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் கேனை பயன்படுத்தலாம். Now Kumar can be really annoying. அதாவது இப்பொழுது குமார் உண்மையிலேயே இணைஞ்சுக்கிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் கோபப்படுத்திக்கிட்டு இருக்கான், தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான், கோபத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. Now Kumar can be really annoying. ஒரு நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் இந்த கேனை பயன்படுத்தலாம். அதுதான் 9. அடுத்து பாருங்க 10. Can is used to give orders. அதாவது அட்டளை எழுவதற்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ். Can is used to give orders. ஸ்போக்கன் அதிகமாக ஸ்போக்கன்ல பயன்படுத்துறாங்க. Used to tell someone in an angry way to do something. அதாவது கோபத்துல ஒருத்தனை செய்யறான்னு சொல்றது, கோபத்துல இதை செய்யடா, அதை செய்யாதா, கோபத்துல உட்கார, இந்தாமா பேசாதாமா, கோபத்தில் அது கட்டளை எடுத்து. யூஸ் டு கிவ் ஆர்டர்ஸ் ஸ்போக்கன் தான். ஸ்போக்கன் இங்க பாருங்க. யூஸ்வலி டு டெல் சம்ஒன் இன் an angry way to do something. ஒரு செயலை செய்யணும் கோபத்தோட சொல்றது, இதை செய்யி, சாப்பிடு, சேட்டை பண்ணாத, விளையாடாத. இங்க பாருங்க சென்டென்ஸ் பாருங்க. And you can stop that quarreling that pair of you. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. You can stop that quarreling that pair you. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவதை நிப்பாட்டுங்க. If you won't keep quiet, you can get out. நீங்கள் அமைதியாக இருக்கவில்லை என்றால் வெளியே செல்லுங்கள். ஆர்டர். If you won't keep quiet, நீங்கள் அமைதியாக இருக்கவில்லை என்றால் you can get out. நீங்க வெளியே போகலாம். ஒண்ணுக்கு இருக்குன்னா அமைதியா இருங்க, இல்லாட்டி வெளியே போங்க. If you won't be quiet, if you won't keep quiet, you can get out. அமைதியா இல்லாட்ட வெளியில போங்க. அப்போ ஆர்டர். ரெண்டு இது ஸ்போக்கன். கேன் இஸ் யூஸ் டு கிவ் ஆர்டர்ஸ். 10. அது பெரும்பாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. And you can stop the quarreling
the pair of you. நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க. You can stop that quarreling. The pair of you. நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போடுறதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி you stop. You can stop. You can stop. You stop னு சொல்றத you can stop னு சொல்லலாம். முதல்ல you can stop that quarreling. அது சண்டை போடுறதை நிப்பாட்டுங்க. therapy நீங்க ரெண்டு சண்டை போடுறீங்க. if you won't keep quiet, you can get out. அமைதியா இருக்கலாம்னா நீங்க வெளியே போகலாம். you can get out. இப்போ இந்த மாதிரி 10 பயன்களை கேனுக்கு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க ஒரு 8 பயன்கள். குட், இந்த குட் அவுட் எப்படி இது பார்க்குறோம். இதுதான் உச்சரிப்பு. குட், இது எழுத்து, வார்த்தை, இது உச்சரிப்பு. குட், யூசஸ் ஆஃப் குட். இந்த கூட்டுக்கு ஒரு 8 பயன்கள் நான் கொடுத்துருக்கிறேன். பாருங்கள். குட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை த வேர் இன்ஃபினிட்டிவ். எப்படி கேனுக்கு பின்னாடி எப்படி ப்ரெசன்ட் வெர்ப் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி குட்டுக்கு பின்னாடியும் ப்ரெசன்டென்ஸ் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, ஐ could take tea whenever I want. எப்பொழுது விரும்பினாலும் நான் டீ குடிக்கலாம். I could take tea whenever I want. can எப்படி கேனுக்கு பின்னாடி பிரசன்டென்ஸ் வெர்போ அதே மாதிரி குட்டுக்கு பின்னாடியும் பிரசன்டென்ஸ் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, முதல் பயன். could can be used with a present meaning when there is an idea of condition. அதாவது ஒரு நிபந்தனை அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க குட்டை பிரசன்ட் நிகழ்கால பொருளில் பயன்படுத்தலாம். குட்டை நிகழ்கால பொருளில் பயன்படுத்தலாம். எப்பொழுது அங்க ஒரு நிபந்தனை, ஏதாவது ஒரு நிபந்தனை இருந்தால் அந்த குட்டை நிகழ்கால பொருளில் பயன்படுத்தலாம். வேற இடத்திலும் பயன்படுத்தலாம். இது முதல்ல ஒரு பயனா நான் சொல்றேன். could you run the business by yourself if this was necessary. அதாவது உன்னால் இந்த தொழிலை தனியாக நடத்த முடியுமா. could you run the business by yourself if this was necessary. தேவைப்பட்டால் உன்னை இந்த தொழிலை தனியாக நடத்த முடியுமா. நிபந்தனை. could he get another job if he left this one. could he get another job if he left this one. இந்த வேலையை விட்டால் அவன் இன்னொரு வேலையை பெற முடியுமா. அந்த நிபந்தனை, அந்த கண்டிஷன். அங்க இதை விட்டால் அதை இன்னொரு வேலையை பிடிக்கணும். could he get another job if he left this one. I could get you a copy if you want. I could get you a copy. நீ விரும்பினால் இதனுடைய ஒரு நகலை உங்களுக்கு நான் தருகிறேன். I could get you a copy if you want. இது ரெண்டும் if clause second time. இது ரெண்டும் if clause first time. I could get you a copy if you want. நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு இதனுடைய நகல் ஒன்றை தருகிறேன். You could use my bike if you want. நீ விரும்பினால் நீ என்னுடைய பைக்கை பயன்படுத்தலாம். அப்ப இந்த குட் நம்பர் 1ல could can be used present meaning நிகழ்கால பொருளில் பயன்படுத்தலாம். எப்பொழுது அங்க ஒரு நிபந்தனை இருக்கின்ற பொழுது. In the first 2 examples, could can be replaced by would be able. இந்த இடத்துல இந்த 2 எக்ஸாம்பிள்லயும் இந்த குட்டுக்கு பதிலாக would be able பயன்படுத்தலாம். 2 ரிக்வெஸ்ட், பணிவான வேண்டுகோள். பாஸ்ட் டென்ஸ்ல அங்க கேன்லயும் பார்த்தோம், இங்க குட்லயும் பார்க்கலாம். Could you is a very good way of introducing a request. It is an alternative to would you and a little more polite. அதாவது ரிக்வெஸ்ட்ல would you அப்படிங்கிறது பதில் could you பயன்படுத்தலாம். ஆனா இந்த could you பயன்படுத்துறது இந்த would you என்ற பயன்பாட்டிலிருந்து ரொம்ப மெருகேறியது, ரொம்ப நாகரிகமானது. would you என்ற வேண்டுகோள், would you என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதிலிருந்து சற்று நாகரிகமானது. little more polite. could you show me the way. இந்த வழியை காட்ட முடியுமா. வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். could you lend me rupees 1 lakh.
எனக்கு 1,00,000 ரூபாய் தர முடியுமா, நீங்கள் கடன் தர முடியுமா? could you wait half an hour, எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க முடியுமா? could you please send me an application form, தயவு செய்து எனக்கு ஒரு விண்ணப்ப படிவம் தர முடியுமா, அனுப்ப முடியுமா? அப்போ இங்க வந்து இந்த could அப்படிங்கிற இடத்துல would you அப்படிங்கிறதுல would you பயன்படுத்தலாம். ஆனா இந்த could you வந்து இந்த would you விட more polite, ரொம்ப நாகரிகமானது. couldn't is also is useful. could எப்படி அந்த மாதிரி couldn't. இங்க பாருங்க, house caller, could you come and mend a leak in the pipe? plumber, would sometime next week suit you, would sometime next week suit you? could you come a little earlier? 3 sentence பாருங்க. could you come and mend a leak in the pipe? could. would sometimes next week suit you? can't you come a little earlier? 3 sentence. அதனா வீட்டில் இப்போ நீர் குழாய் வந்து தண்ணீர் குழாய் வந்து உடஞ்சி போயிருக்கு, அதை பழுது பார்க்க உங்களால் உடனே வர முடியுமா? could you come and mend a leak in the pipe? அந்த நீர் குழாயில் ஒரு ஒழுகல் இருக்குது, அதை வந்து நீங்கள் சரி செய்ய முடியுமா, வந்து உடனே வந்து சரி செய்ய முடியுமான்னு கேட்குறான். அவங்க சொன்னா would sometimes next week suit you, அடுத்த வாரம் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வரலாமா? would sometime next week suit you, அடுத்த வாரத்தை ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வரலாமா அப்படி கேட்குறான். அவ கேட்குறா, அவ சொல்றா, ஹவுஸ் ஹோல்டர் சொல்றான், could you come a little earlier, அதுக்கு முன்னாடியே நீங்க வர முடியாதா? could you come a little earlier. அப்போ இந்த could எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? வர முடியாதா, செய்ய முடியாதா, போக முடியாதா? could you come a little earlier. polite request, இது பூரா என்ன ரிக்வெஸ்ட்? could you please help me, எனக்கு நீங்க உதவி செய்ய முடியாது. the could is more polite. அது could you in the more polite as well as could you is good as well as could are more polite than would and wouldn't. அடுத்து மூன்றாவது பாருங்க, possibility. could and was able to can be used to say what someone was able to do or was allowed to do in the past. for ability only either can be used. அதாவது possibility past tenseல உள்ள past tenseல ஒருத்தருக்கு இருந்த ஒரு திறமையை அல்லது தகுதியை கூறுவதற்கு past tenseல இந்த could-ஐ பயன்படுத்தலாம், அல்லது அந்த could-க்கு பதிலாக அதுக்கு சமமான was able to, இந்த ரெண்டையும் பயன்படுத்தலாம். could அல்லது was able to இறந்த காலத்துல உள்ள திறமையை அல்லது தகுதியை கூறுவதற்கு. பாருங்க, for ability only either can be used. இந்த could or was able to இதை வந்து இந்த எபிலிட்டியை கூறுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம், மற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடாது. by the time she was 8 she could read Greek and Latin. that is, by the time she was 8 she was able to read Greek and Latin. இது ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அவள் 8 வயதாக இருந்த பொழுதே அவள் கிரீக் லத்தீன் 2 மொழிகளையும் வாசிக்க முடியும், வாசிக்கும் திறனை பெற்றிருந்தாள். 8 வயசாக இருக்கும் பொழுதே அவள் கிரீக் மொழியையும் லத்தீன் மொழியையும் வாசிப்பாள். The teacher said that we could all go home. That is, the teacher said that we were all allowed to go home. அது நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு செல்லலாம். The teacher said that we could all go home. நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். Can, that is, the teacher said that we could all. The teacher said that we are allowed, and the could வந்து we are allowed. We were all allowed. அப்போ இந்த பாசிபிலிட்டியை வந்து எபிலிட்டியை வந்து கூறுவதற்கு வந்து குட்டை பயன்படுத்தலாம். இறந்த காலத்தில் உள்ள எபிலிட்டியை, தகுதியை கூறுவதற்கு குட்டை பயன்படுத்தலாம். குட்டுக்கு பதிலாக was able to or were able to பயன்படுத்தலாம். But for ability plus particular action we can better use was able to.
அதாவது வந்து பொதுவானதுக்கு வந்து இந்த எபிலிட்டியை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து but for ability particular actions we can better use was able. அதாவது வந்து குட்டையும் பயன்படுத்தலாம் அல்லது was able to பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு செயலாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட செயலை கூறுவதற்கு குட்டை பயன்படுத்துவதை விட was able to பயன்படுத்துவது முறையாக இருக்கும். பட் ஃபார் எபிலிட்டி பிளஸ் பர்டிகுலர் ஆக்ஷன், பொதுவான ஆக்ஷன்னா வந்து குட்டை பயன்படுத்தலாம். ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் கூறணும் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து was able to தான் பயன்படுத்தணும். that would be better. பாருங்க, although the pilot was badly hurt, he was able to explain what had happened. அதாவது அந்த விமான ஓட்டி அந்த விமான ஓட்டுநர் விமான ஓட்டுநர் அதிக காயம்பட்டிருந்தாலும் என்ன நடந்தது என்பதை அவரால் விளக்க முடிந்தது. Although the pilot was badly hurt, he was able to explain. அவர் காயப்பட்டிருந்தாலும், அதாவது அந்த விமானி காயப்பட்டிருந்தாலும் அது என்ன நடந்தது என்பதை விளக்கக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். அடுத்து 4 could plus perfect infinitive. could plus have plus past participle. இந்த 4வது பயன் பாருங்க, could plus perfect infinitive அப்படின்னா என்ன? could plus have plus past participle. This form is used to express past ability when the action was not performed. ரொம்ப முக்கியமானது இந்த 4வது பயன். அதாவது இறந்த காலத்தில் ஒரு செயல் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அந்த செயல் நடக்கவில்லை. இறந்த காலத்தில் ஒரு செயல் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அந்த செயல் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட செயலை கூறுவதற்கு இந்த could plus have plus past participle பயன்படுத்தலாம். பாருங்க, I could have lent the money if you had asked me. I could have lent the money if you had asked me. But actually the money was not sent. Money was not lent. Why did you not ask me? நீ கேட்டிருந்தா நான் உனக்கு பணத்தை கொடுத்திருப்பேன், பணம் கொடுத்திருப்பேன். நீ ஏன் கேட்கவில்லை? I could have lent the money if you had asked me. நீ கேட்டிருந்தால் நான் அந்த பணத்தை கொடுத்திருப்பேன். ஆனால் இன்னும் பணத்தை ஆக்சுவலாக கொடுக்கல, நடக்கல, அந்த செயல் நடக்கல. Money was not lent. பணம் கொடுக்கவில்லை. Why did you not ask me அப்படின்னு அர்த்தம். அப்போ இறந்த காலத்தில் நடக்காத என்ன ஒரு செயல் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அந்த செயல் நடக்கவில்லை என்றால் அந்த செயலை கூறுவதற்கு இந்த குட்டை பயன்படுத்தலாம். அதுக்கு என்னன்னா could plus have plus past participle. நீ கேட்டிருந்தால் அந்த பணத்தை நான் கொடுத்திருப்பேன், ஆனால் நீ கேட்கவில்லை, நான் கொடுக்கவில்லை. if அதமான I could have lent the money if you had asked me. That means you did not, I had the money then, but you did not ask me, so I did not give you the money. This form can also be used when we do not know whether the action was performed or not. அதாவது இங்கே பாருங்க, இதுன்னா இந்த 4வது செயலை ஒரு செயல் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தும் அந்த செயல் நடைபெறவில்லை என்பது நாம் தெளிவாக நமக்கு தெரிகின்ற பொழுது அந்த could plus have plus past participle பயன்படுத்தலாம். அதே மாதிரி இறந்த காலத்தில் ஒரு செயல் நடந்ததா இல்லை நடக்கவில்லையா என்பது நமக்கு தெரியாத பொழுதும், நடந்ததா அல்லது நடக்கவில்லையா என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரியாத பொழுதும் இதே அமைப்பை could plus have plus past participle நாம் பயன்படுத்தலாம். This form can also be used when we do not know whether the action was performed or not. The money has disappeared. Who could have taken it? Not exactly known. Who took it? One could have taken it. He was here alone yesterday. Perhaps he might have taken. In a parole, the
money has disappeared. இங்கே இருந்த பணத்தை காணோம். Money has disappeared. இங்கே இருந்த பணத்தை காணவில்லை. Who could have taken it? இந்த அதை யார் எடுத்திருப்பாங்க? Not exactly known. யாருன்னு தெரியல. வேலன் could have taken it. வேலன் ஒருவேளை அதை எடுத்திருக்கலாம். அது அசம்ஷன் தான். அவ்வளவுதான். டிடெக்ஷன்ஸ். வேலை ஒருவேளை எடுத்திருக்கலாம். ஆனால் திட்டவட்டமாக தெரியாது. வேலன் could have taken it. வேலன் ஒருவேளை எடுத்திருக்கலாம். Because he was here alone yesterday. நேற்று அவன் தான் இங்கே தனியாக இருந்தான். எனவே ஒருவேளை அவன் எடுத்திருக்கலாம். Perhaps he might have taken. அப்போ இந்த நாலாவது இது பாருங்க, மிக மிக முக்கியம் நம்ம ஆங்கிலம் எழுதுவதற்கும் பேசுவதற்கும். ஒன்று, could plus have plus past participle வந்து இறந்த காலத்தில் ஒரு செயல் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தும் அது நடக்கவில்லை என்றால், நடந்திருக்கவில்லை என்றால் அந்த செயலை could have plus past participle பயன்படுத்தி நம்ம பெறலாம். I could have lent the money if you had asked me. I could have arrived in time if I had caught the 5 o'clock train. I could have arrived at time if I had caught the train, 5 o'clock train. Understand? Could have first participle. அங்கே if plus இது third time. பார்த்துக்கோங்க, இது third time. if plus third time. அதுக்கு தான் உங்களுக்கு if plus 5 வகுப்பு நடத்தியிருக்கேன். அதே மாதிரி இறந்த காலத்தில் நடக்கலைங்கிற திட்டவட்டமாக தெரியும் போதும் அதை பயன்படுத்தலாம். நடந்ததா நடக்கலையான தெரியாத போதும் இந்த could have plus ppஐ பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆல்சோ கம்பேர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதையும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. He was able to send a message. He sent it. He was able to send a message means he sent the apple. He could have sent a message. He was able to send the message means he sent the message. He was able, he could have sent a message. அப்படின்னு என்ன அர்த்தம்? We don't know whether he sent it or not. He was able to send a message means he sent the message. He could have sent the message means we don't know whether he sent it or not. ரெண்டையும் பார்த்துக்கோ. ரெண்டே அதுக்கு மேலே உள்ள இருக்கும், கீழே உள்ள இருக்கும் பார்த்துக்கோங்க. ரெண்டு ஒரு இது ஒரு கம்பேரிசன், இது ஒரு கம்பேரிசன். அடுத்து 5, 5வது பயன். Put plus perfect infinitive can also be used to express irritation or reproach for the non-performance of an action in the past. அதாவது இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு செயல் வந்து நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட செயல் செய்யப்படவில்லை என்றால் அதை கோபத்தோடு வெளிப்படுத்துவதற்கு கூறுவதற்கு இந்த could plus perfect infinitive பயன்படுத்தலாம். மேல வந்து ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நடக்காம இருந்தா அந்த could have past participle பயன்படுத்தலாம். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு செயலை செய்யவில்லை என்றாலும், இறந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு செயல் செய்யப்படவில்லை, அந்த செயலை கூறுவதற்கும் could plus have plus past participle பயன்படுத்தலாம். இரிட்டேஷனா ரிப்ரோச், அது கோபம். For non-performance, நான் செய்ய சார், you could have told me. நீ அட சொல்லியிருக்கணும், நீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். கோபத்தோட இருக்கான், நீ அட சொல்லியிருக்கணும். You could have told me. நீ அட சொல்லியிருக்கணும், கோபத்தோட சொல்றான். It is, I am disappointed that you did not tell me. You should have told me. முக்கியமான கடி பார்த்துக்கோங்க. அதான் பயன். அதாவது வந்து ஒரு இறந்த காலத்தில் ஒன்று செஞ்சிருக்கான். அதாவது நேற்று என் புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்க, ஆனால் என் புத்தகத்தை எடுத்துட்டு போகணுங்கிறத என் புத்தகத்தை எடுத்துட்டு போகணுமான்னு நீ கேட்டிருக்கணும்ல, கேட்கல. நேற்று வந்து என் புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க, ஏன் என்கிட்ட கேட்காம எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லணும்ல. நேற்று வந்து என் புத்தகத்தை நீ எடுத்துட்டு போயிருக்க, அதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு கோபத்தோட நம்ம பேசணும் இல்லையா? அதை எப்படி சொல்றது? அதங்க பாருங்க. You could have told me. You could have asked me. You could have told me. Could plus have plus past participle. You could have told me. You could have asked me.
take my book. நீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும், நீ என்னிடம் கேட்டிருக்க வேண்டும் கோபத்தோட. I am disappointed that you did not tell me. நீ என்கிட்ட சொல்லலை, நான் ரொம்ப ஏமாற்றம் அடைந்தேன். You should have told me. நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் அதை எடுத்து வைக்கணும். ஸோ ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செடிகள், இந்த 5வது பயணம் பாருங்க. இந்த குடும்பத்தில் எல்லாமே 4-5 எல்லாமே ஒரு சொல்லப்பட்ட இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு செயல் செய்யப்படவில்லை என்றால் அதை கோபத்தோடு வெளிப்படுத்துவதற்கு could, have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெறுப்பை பயன்படுத்த வேண்டும். You could have told me. You could have asked me. But you did not tell me. You did not ask me. That's it. You could have asked me. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து he did not tell you. He did not ask you. அப்படின்னு பொருள். அப்புறம் பாருங்க 6வது பயன், இந்த குட்டினுடைய 6வது பயன், possibility. both present and past. நிகழ்கால இறந்த கால சாத்தியங்கள், நிகழ்கால இறந்த கால சாத்தியங்கள், சாத்தியக்கூறுகள். both present and past. இந்த பாசிபிலிட்டி வந்து அதாவது நிகழக்கூடிய தன்மை. இது இறந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி. இதை எப்படி கூறுறது? Could can be used to say that something is possible or might happen in the present. நிகழ்காலத்தில் சொல்லலாம். Could can be used to say that something is possible or might happen in the present. நிகழ்காலத்தில் இது நடக்கலாம், நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு could-ஐ பயன்படுத்தலாம். Could. Most accident in the home could be prevented. இப்போ இது வந்து present tense-ல உள்ளது, நிகழ்காலத்தில் உள்ளது. Most accidents in the home could be prevented. வீட்டுகளில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்களை தடுக்க முடியும். வீடுகளில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்களை தடுக்க முடியும். Most accidents in the home could be prevented. It is possible. அதே மாதிரி if you are not careful, you could get into even worse trouble. If you are not careful, you could get into even worse trouble. நீ கவனமாக இருக்கவில்லை என்றால் இதைவிட மோசமான துன்பங்களை நீ அனுபவிக்க நேரிடும். If you are not careful, you could get into even worse trouble. நீ கவனமாக இல்லை என்றால் இதைவிட மோசமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். It may happen. அப்போ இந்த 5வது பாசிபிலிட்டிஸ், நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களை கூறுவதற்கு இந்த குட்டை பயன்படுத்தலாம். 1. Most accidents in the home could be prevented. வீடுகளில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்களை தடுக்க முடியும். நிகழ்காலம் தான், ஆனால் கூட்டுடனே பாசிட்டிவ் நினைச்சுக்கிடாதீங்க, நிகழ்காலத்திலே பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொன்று, if you are not careful, நீ கவனமாக இருக்கவில்லை என்றால் you could get into even more worse trouble. இதைவிட மோசமான துன்பங்களை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். If you are not careful, you could get into even worse trouble. அத்த இதில் ஏ வந்து அடுத்த பாருங்க, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இதில் வந்து பி பாஸ்ட் டென்ஸ். It can be used to say that something was possible in the past but did not actually happen. அதில் ஒன்று வந்து பாசிபிலிட்டியில் வந்து நிகழ்காலத்தில் வந்து நடக்கக்கூடிய செயல்களை கூறுவது. இதில் பி வந்து இறந்த காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்து ஆனால் நடக்காத செயல்கள், இறந்த காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்து ஆனால் நடைபெறாத செயல்களை குறிப்பதற்கு இந்த கூட்டை பயன்படுத்தலாம். பாருங்க, it can be used to say
that something was possible in the past but did not actually happen. I would have informed you the matter if I had known where you were. That is, I would have informed the matter if I had known where you were. இங்க அந்த நிலை மேல உள்ள மாதிரி அதே தான். could plus have plus past participle. நீ எங்கே இருந்தா என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் உனக்கு செய்தியை சொல்லியிருப்பேன். I could have informed you. உனக்கு செய்தியை சொல்லியிருப்பேன். If I had known where you were. நீ எங்கே இருந்தாய் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் நான் உனக்கு செய்தியை சொல்லியிருப்பேன். I would have informed you the matter if I had known where you were. அப்போ இந்த கூட்ட வந்து பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தலாம். இறந்த காலத்துல நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தும் நடக்காத ஒரு செயலை கூறுவது, நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தும் நடைபெறாத ஒரு செயலை கூறுவதற்கும் இந்த குட்டை பயன்படுத்தலாம். இங்க பாஸ்டென்ஸ்ல வரும்போது குட் ஹவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல வந்து குட் பிளஸ் பிரசன்ட் டென்ஸ். அவ்வளவு. 7. எம்பசைசிங் ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகளை அழுத்தி கூறுவதற்கு. எம்பசைசிங் ஃபீலிங்ஸ் நம்முடைய உணர்ச்சிகளை அழுத்தி கூறுவதற்கு, அது ஸ்போக்கன் பேச்சுவார்த்தை, பேச்சு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எம்பசைசிங் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகளை அழுத்தி கூறுவதற்கு. Could can be used to emphasize happiness, anger, etc. both the present and the past. அதாவது நிகழ்கால இறந்த கால ரெண்டுத்துமே உணர்ச்சிகளை அழுத்தி கூறுவதற்கு இந்த கூட்டை பயன்படுத்தலாம். He irritates me so much that I could scream. அவன் என்னை ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டே இருக்கான், நான் அழுதுருவேன். அவன் என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கான், என்னை கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கான், நான் அழுதுருவேன். He irritates me so much that I could scream. அழுதுருவேன் நான். அடுத்து பாருங்க. I was so angry that I could have killed her. ரொம்ப கொல்லக்கூடிய எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அவளை கொன்றிருப்பேன். எனக்கு இருந்த கோபத்திற்கு நான் அவளை கொன்றிருப்பேன். ஆனா உண்மையில கொல்லல. I was so angry that I could have killed her. எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அவளை கொண்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப கோபத்தில் இருந்தேன். அதுதான். ஆனால் தமிழ் எப்படி தான் சொல்லுவோம், எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அவளை அடிச்சு கொண்டு இருப்பேன். ஆனால் ஒன்றும் சில கொல்லலை. I could have, see, I was so angry that I could have killed her. But it did not happen. ஆனால் அது நடக்கல. எனக்கு இருந்த கோபத்துக்கு அவளை அடிச்சு கொண்டு இருப்பேன். அடுத்து பாருங்க. I am very happy. இது ரெண்டுமே வந்து என்னது இரிட்டேஷன் பண்ணுறதுக்கு. இரிட்டேஷன். இந்த மூன்றாவது வர ஹாப்பினஸ்க்காக. I am very happy that I could give you, that I could give anything you want. I am very happy. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். I am very happy that I could give you whatever you want. I am very happy that I could give anything you want. அப்போ அந்த நம்மளுடைய ஃபீலிங்ஸை உணர்ச்சிகளை அழுத்தி கூறுவதற்கு he irritates me that I could scream. அவன் என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கான், நான் அழுதுருவேன். என்னை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் அழுதுருவேன். I was so angry that I could have killed her. எனக்கு இருந்த கோபத்துக்கு இறந்த காலத்தில் எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அவளை அடிச்சு கொண்டு இருப்பேன். அப்படின்னா கோபமா இருந்தேன், ஆனால் அடிக்கலை, கொல்லலை. அப்புறம் ஹாப்பினஸ். I am very happy that I could give anything you want. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். எனவே எம்பசைசிங் ஃபீலிங்ஸ் இது வந்து 7வது பயன். அடுத்து 8வது பயனை பாருங்க. சஜஷன், அதாவது ஒருத்தருக்கு யோசனை சொல்றது, அறிவுரை சொல்றது. சஜஷன்ஸ் யோசனை இல்லாத அறிவுரை கொள்றது, சஜஸ்ட் பண்றது. இந்த கூட்டை could can be used to suggest doing something. ஒரு செயலை செய்யலாம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் தான், நிகழ்காலம் தான்.
நிகழ்காலத்தில் ஒருத்தருக்கு நீ இதை செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது ரெண்டு சொல்லலாம். இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறுவதற்கு யோசனை கூறுவதற்கு could பயன்படுத்தலாம். Could can be used to suggest doing something. You could get the idea of your father regarding this matter. இந்த காரியத்தை பொறுத்தவரையில் நீ உன்னுடைய தந்தையினுடைய கருத்தை கேட்பது நல்லது. You could get the idea of your father regarding this matter. இந்த காரியத்தை பொறுத்தவரையில் நீ உன்னுடைய தந்தையின் கருத்தை கேட்பது நல்லது. You could get. Maybe we could get together sometimes next week. அதாவது அடுத்த வாரம் ஒரு நாள் நாம் அனைவரும் சந்திக்கலாம். Suggestions. அதாவது யோசனை. அடுத்த வாரம் ஒரு நாள் நாம் அனைவரும் சந்திப்போம். Maybe you could get together sometimes next week. அடுத்த வாரம் ஒரு நாள் நாம் அனைவரும் சந்திப்போம். Could you get one of your friends to help you? இங்க வந்து குண்ட் அங்க ரெண்டுலையும் குட்ட சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இங்க குண்ட் உன்னுடைய நண்பர்கள் யாரிடம் இருந்தாவது நீ உதவி பெற முடியாதா? Could you get one of your friends to help you? உன்னுடைய நண்பர்கள் யாரிடம் இருந்தாவது நீ உதவியை பெற முடியாதா? அப்போ சஜஷன்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியம். எப்படி நீங்க வந்து குட்டை பயன்படுத்துறத பார்த்துக்கோங்க. Could can be used to just doing something. You could get the idea of your father regarding this matter. Maybe we could get together sometime next week. Could you get one of your friends to help you? That's suggestions. ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இவ்வாறு இந்த துணை வினைச்சொற்கள் மாடல் ஆக்சிலரிஸ் குணாதிசய துணை வினைச்சொற்களில் can could இந்த இரண்டு துணை வினைச்சொற்களையும் குணாதிசய வினைச்சொற்களையும் துணை வினைச்சொற்களையும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? நான் கேனுக்கு வந்து ஒரு 10 பயன்கள் கொடுத்திருக்கிறேன். அது போன்று குட் கேனை கூட குட் வந்து நம்ம பாஸ்ட் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது அதிகமான அளவு நிகழ்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. யோசனை கூறுவதற்கு சஜஷனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் வரும் நிகழ்கால செயல்களுக்கு அதிக இடங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த 10 கேனுடைய பயன்கள் 10ஐயும் குட்னுடைய பயன்கள் 8ஐயும் இன்னும் அதிகமாக வேற எங்க நான் பல இடங்களில் இருந்து சேகரித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் நீங்கள் இதை விட அதிகமாக கிடைத்தால் பயன்படுத்துங்கள். ஆனால் நான் கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா இரண்டும் ஆமா இந்த கேன் குட் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் இந்த ரெண்டும் கேன் குட் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறந்த காலத்தில் நடவாததை குறிக்கிறதுக்கு இறந்த காலத்தில் நடப்பதற்கு பாசிபிலிட்டி இருந்தும் நடவாத செயல்களை எவ்வாறு வெளிப்படுத்துவது, அதற்கு அந்த வினைச்சொற்களின் அமைப்பு என்ன, குட் பிளஸ் கவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறேன். முழுமையாக கவனித்து பயன்பெற கற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த எனது பாடத்தை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.